பங்களா இல்லனாலும் பரவாயில்ல, பொண்ணுக்கு அத்தை மாமன் சித்தி சித்தப்பா பெரியப்பான்னு வீடு கொள்ளாத அளவுக்கு பெரிய கூட்டமே இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கம்மா. இப்போ நீங்க சம்பாதிக்கிற மிஷினா வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி நினைச்சது வேணா நீங்களா இருக்கலாம். ஆனா நினைச்ச மாதிரியே நீங்க வாழறீங்கன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணமா? ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வரங்க. என் மருமகளுக்கு என்ன மகாலட்சுமி மாதிரி இருக்கா. வணக்கம் சார். ஹாய் பிரசன்னா. ஹலோ மேடம். ஹாய் அம்மா, இவதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சந்தியா. இவங்க தான் பிரசன்னாவோட அம்மா அப்பா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. நல்லா இருமா. என்னம்மா எப்படி இருக்கா உங்க மருமக? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? 4 பேர் தப்பா பேசுவாங்களேன்னு பாக்குறேன். இல்லனா என் மருமகளை இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா அப்பா எதுவும் சொல்லலையம்மா. நான் வேற தனியா சொல்றதுக்கு என்னமா இருக்கு. என் மனைவிக்கும் என் மகனுக்கும் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உங்க பிள்ளையோட நல்ல குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சந்தியா சொன்னப்பவே அந்த கொடுத்து வச்ச பொண்ணு சந்தியாவா தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா உங்க மருமகளை வரப்போற பொண்ணுக்கு பணம் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, நிறைய சொந்தக்காரங்க இருக்கணும்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என் ஆசை நிறைவேறாத ஆசையா போயிடுச்சேன்னு நான் மனசுடைச்சு போயிட்டேன். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா. நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்க எதுவும் சொல்லலையே. அது சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் இவகிட்ட எதுவும் சொல்லாம திடீர்னு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். அதான் இவ ஷாக் ஆயிட்டா. இல்ல சந்தியா, இவ ஆனந்த அதிர்ச்சியில இருக்கா. என்ன பேசணும்னே தெரியாம நின்னுட்டு இருக்கா. என்ன சந்தியா, கரெக்ட் தானே? எங்க எல்லாருக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா. எங்களுக்கு பூரண சம்மதம். ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீன்னா நீ போன்ல சொன்ன மாதிரி முதல்ல நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். அப்புறம் 3 மாசம் பொறுத்து கல்யாணத்தையும் வச்சுக்கலாம். நிச்சயதார்த்தமா? ரொம்ப சந்தோஷமா. நான் உங்களுக்கு போன் பண்றேன். இல்லனா ஒரு நாள் சாயந்தரம் நானே உங்களை நேர்ல வந்து பாக்குறேன். சரிம்மா, தாராளமா வா. இனிமே அது உன் வீடு மாதிரி. ரொம்ப நன்றிமா. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். மகராசியா போயிட்டு வாங்கம்மா. போலாமா சந்தியா? போலாம். சொல்லிடுவோம். போயிட்டு வரேன் அங்கிள். போயிட்டு வரேன் ஆண்டி. ஆமா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இத பாருமா, இனிமே அங்கிள் ஆண்டி எல்லாம் தூக்கி போட்டு அத்தை மாமான்னு வாய் நிறைய கூப்பிடணும். கவலையே படாதீங்க அங்கிள். அடுத்த முறை உங்களை அப்படிதான் கூப்பிடுவா. வரட்டுங்களா? சரிம்மா.
அவரு வீட்ல சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு தள்ளி போட்டு அவ்வளவுதான். மத்தபடி உன்கிட்ட சொல்லக்கூடாதுல்ல நினைக்கல பாரு. சந்தியா, ரெடி ஆயிட்டியா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? கடைக்கு போன ரெடி ஆகுன்னு காலையில இருந்து எத்தனை தடவை சொல்லிட்டேன். உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? ஜுரம் கூட ஒண்ணும் இல்லையே. சந்தியா, ஏன் என்னமோ மாதிரி இருக்க? நிச்சயதார்த்தம் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எப்படி இருந்தா என்ன அர்த்தம் அதுக்கு? எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். இல்லடி, சொன்னதை முழுசா சொல்லிட்டு போ. பிடிக்கலன்னா எது பிடிக்கல? ஒண்ணும் இல்ல. சொல்லு சந்தியா, எது பிடிக்கல உனக்கு? எல்லாம் தான். இந்த நிச்சயதார்த்தம், எனக்கு நீ பாத்திருக்க மாப்பிள, எதுவுமே எனக்கு பிடிக்கல. மாப்பிள்ளை பிடிக்கலையா? அன்னைக்கு அவரை கல்யாணத்துக்கு போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொன்னியடி. சொன்னேன். அதுக்காக அந்த கொடுத்து வச்சவ நானா தான் இருக்கணும்னு சொன்னா? நீ சொல்லல. ஆனா இந்த உலகத்துல தி பெஸ்ட் எது இருந்தாலும் அது என் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். அது தப்பா? அது தப்பு இல்ல. ஆனா அதை என்கிட்ட கேட்காம நீயே முடிவெடுத்து பாரு, அது தப்பு. அவங்க வீட்டுல போய் பேசுறதுக்கு முன்னாடி என்ன அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இவதான் உங்க வீட்டு மருமக அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இவ்வளவு நாளா நம்ம ரெண்டு பேரும் மனசும் ஒண்ணுன்னு தாண்டி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் நம்ம பழக ஆரம்பிச்சதுல இருந்து அப்படிதான் இருந்துச்சு. இப்ப திடீர்னு ஏன் மனசும் ஓ மனசும் வேற வேறையா எப்படி மாறுச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, இப்போ கேக்குறேன், சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. பிரசன்னாவை ஏன் பிடிக்கலன்னு சொல்லு. பிரசன்னாவை பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது ஒரு இஷ்யூவே கிடையாது. நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். ஏன் சந்தியா இதை நீ இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஆபீஸ்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நாளைக்கு நம்ம எப்படி வாழணுங்கிற கனவுகள் வரைக்கும் ஒண்ணு விடாம சொல்லுவியடி. நம்ம எவ்வளவு விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கோம். இதை மட்டும் சொல்லணும்னு ஏன் சந்தியா தோணல? சொல்லக்கூடாதுன்னு இல்லடி, சொல்ல முடியாத சூழ்நிலை. அவரு இன்னும் அவங்க வீட்லயே பேசல. ரொம்ப பயப்படுறாரு. கொஞ்சம் டைம் வேணும்னு கேக்குறாரு. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு அவரு வீட்ல சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு தள்ளி போட்டேன். அவ்வளவுதான். மத்தபடி உன்கிட்ட சொல்லக்கூடாதுல்ல நினைக்கல பாரு. நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா முன்னாடியே சொல்லிருப்ப. சரி, இப்ப சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். அழாத. அவரை என்ன வந்து பார்க்க சொல்லு. நான் அவர்கிட்ட பேசணும். ரொம்ப தேங்க்ஸ் பாரி. நீ நீ என்ன சொல்ல போறியோ நினைச்சு பயந்துகிட்டு இருந்த. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பிரசன்னா வீட்ல என்ன சொல்லுவ பாரி? அந்த கவலை உனக்கு எதுக்கு? நான் சொல்லிக்கிறேன், நீ போ. ரொம்ப தேங்க்ஸ் பாரி.
பாரிக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? அவ சந்தியாவை கூட்டிக்கிட்டு அப்படியே கடைக்கு வந்துட்டான்னா நிச்சயதார்த்த புடவைய அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிடலாம். ஐயோ சாரி மீனாட்சி, நீ காலையிலே சொன்னல, நான் தான் மறந்துட்டேன். இரு இப்பவே ஃபோன் பண்ணிடுறேன். அம்மா, என்னங்க பாரியே வந்துட்டாங்க. வாமா வா. வாமா. நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா நீ என்ன தப்பு பண்ணிட்ட? நாங்கெல்லாம் உன்னை மன்னிக்கிறதுக்கு. அம்மா, என்னங்க பாரியே வந்துட்டாங்க. வாமா வா. வாமா. இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணலையான்னு இவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நீ கரெக்டா வந்துட்டமா. சாரிங்க, இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவு. கடைக்கு போகணும்னு அம்மா திடீர்னு சொன்னதால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாம போயிருச்சு. தான் மருமகளோட நிச்சயதார்த்த புடவைய மருமகளோட விருப்பத்துக்கு தான் எடுக்கணும்னு மேடம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. பொதுவா இவங்க ஆர்டரே போட மாட்டாங்கம்மா. போட்டுட்டா அதை நாங்க மீறதே கிடையாது. அதனால நீ உடனே போய் சந்தியாவை கூட்டிக்கிட்டு டி நகர் வந்துடு. இல்லைன்னா நீ வரும்போதெல்லாம் கிடைக்கிற உபசரிப்பு கட்டாயிடும், பார்த்துக்க. நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா நீ என்ன தப்பு பண்ணிட்ட? நாங்கெல்லாம் உன்னை மன்னிக்கிறதுக்கு. சொல்லுமா. நீங்க சந்தியா கட்டுற புடவைய கூட அவ விருப்பத்துக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா சந்தியா தான் கட்டிக்க போற மாப்பிள்ளையவே அவ விருப்பத்துக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காமா. அன்னைக்கு பிரசன்னாவ ஹோட்டல்ல வச்சு பார்த்துட்டு வரும்போது இவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொன்னத அவளுக்கு இவரை பிடிச்சிருக்குன்னு நம்பி உங்ககிட்ட வந்து சம்பந்தம் பேசிட்டேன். அது தப்புங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அவ வேற ஒருத்தரை லவ் பண்றா. அது தெரியாம நான் வீணா உங்க மனசுல எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டேன். சின்ன பிள்ளைங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுங்கிறது என் விஷயத்துல சரியாயிடுச்சு. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப நீ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேக்குறமா? நீ எந்த தப்புமே பண்ணல. இத பாரு, முதல்ல நீ கண்ணை தொடச்சுக்க. வாமா, வந்து உட்காரு. வா. உட்காரு. இத வந்துடுறேன். இந்தாம்மா தண்ணி குடி. பாரி, இப்ப என்னம்மா, சந்தியா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா, அவ்வளவுதானம்மா? அவ மனசுப்படியே தாராளமா பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. இருந்தாலும் விருப்பமே இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா என் பையன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? அந்த மாதிரி நடக்கிறத விட முன்னாடியே தெரிஞ்சது நல்லது தானேம்மா? இத பாருமா, மீனாட்சி சொல்ற மாதிரி நீ இதுல மன்னிப்பு கேட்கறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே இல்லம்மா. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் இவ்வளவு பெருந்தன்மையா பேசுறீங்க. ஆனா சந்தியாவோட மனசுல என்ன இருக்குன்னு சரியா கேட்டு தெரிஞ்சுக்காம நானா உங்ககிட்ட வந்து பேசினது
தப்புதான்னு என் மனசு சொல்லுது. கொஞ்ச நாளா உங்க மனசுல சந்தியாவை மருமகளா நினைச்சு பார்த்திருப்பீங்க தானே? அதுவாது பரவாயில்ல. ஆனா பிரசன்னா என்ன தப்பு பண்ணாரு? அவரும் தான் மனசுக்குள்ள சந்தியாவை தான் மனைவியா நினைச்சு பார்த்து எவ்வளவு ஆசையை வளர்த்திருப்பாரு. இப்ப அது இல்லைன்னு ஆனதும் அவருக்கு எவ்வளவு ஏமாற்றமா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே நினைச்சா என் மேலேயே எனக்கு கோவமா வருது. பாரி மேடம், எனக்கு ஏமாத்தமா இருக்குன்னு தானே நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப ஏமாத்தமாலாம் இல்லை.